சத்தியமூர்த்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு, கிராமங்களில் சிலர் செய்யும் மாபெரும் குற்றங்களை பற்றி சுருக்கமாக காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கிராமப்புறங்களில் அதிகமாக செய்யக்கூடிய குற்றங்களா? என்னடா இது, கிராமப்புறத்தில் என்ன குற்றம் நம்ம செய்கிறோம்? ஆமாம், நிறைய செய்கிறாங்க. எல்லாரும் சொல்ல முடியாது. பலர் செய்யக்கூடிய குற்றம் என்னன்னா, ருத்ராட்சம் யாராவது கழுத்தில் இப்படி அணிந்து வந்தாலும் முதல்ல தடுத்து நிறுத்தி, இந்த வயசுலேயே உனக்கு இது தேவையா, இந்த வயசுலேயே உனக்கு தேவையா, அதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்குது, அப்போதான் போடணும். இப்பயே சிவன் கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டான், இப்பயே பெரிய மனுஷன் மாரி பேச ஆரம்பிச்சிட்டான்ட்டு இப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள் வாழ்வையே வேரோடு நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்னைக்குமே உருப்பட போறதே கிடையாது. சிவ சின்னத்தோடு அணிந்து இருக்கிறவங்கள நெத்தில உள்ள பெரிய பட்டப்பட அசிங்கமா இல்லை, கொஞ்சோண்ட வீடா சின்னதா வச்சுக்கோ, ஊசி எத்து வச்சுக்கோ சின்னதா, ஏன் இவ்வளோ பெரிய பட்டை போடுற, இப்படி சொல்லக்கூடியவர்கள் வாழ்வானது என்னைக்குமே உயராது. இருள் நிறைந்துதான் அவன் வாழ்க்கை போவான். அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. என்னடா இது, இவன் சாமி பத்தி சொல்லுவான்னு பார்த்தா சாபம் வர்றான்றீங்களா? அதில் மாற்றுக்கிறது நடக்கக்கூடிய விஷயம் இது. ஏன்னா இதை சொல்றேன்னா, இப்படி அடுத்தவர்கள் பேசக்கூடாது. நீங்க பேசுவதால யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. ஆனால் உங்கள் வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகவே இந்த பதிவு. வாழ்வில் சிவத்தை நோக்கி பயணிக்கும் ஒவ்வொரு ஆன்மாக்களும் மிகவும் பெரும் புண்ணியம் செய்தோர்கள். அவர்களை பாவத்தில் உழலும் ஆன்மாக்கள் வழிமறிக்கின்றது. ஏன்னா இதை சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த சுத்தமா அந்த அறிவே இருக்காது. யாருக்கிட்ட எதை சொல்லணும்னே சுத்தமா தெரியாது. கேவலமான விஷயத்தெல்லாம் வரவேற்பாங்க. சிவ பக்திய என்னை இப்பயே எப்படியாவது முரண்பாடு பேசி அவன் கழுத்துல ஒரு ருத்ராட்சம் தூக்கி போடுற வரைக்கும் அவங்க விடவே மாட்டாங்க. பார்க்கும் போதெல்லாம் சொல்றது, கிண்டல் பண்றது, இந்தமாரி விஷயத்த பண்ணி இதை இருக்கக்கூடிய சிலராவது சிவத்துல நோக்கி பயணிப்பாங்க. அவங்களையும் குட்டி சோறா பண்ணி கெடுக்கிறது தான் இவங்களுடைய பெரிய வேலையா இருக்கும். இப்படி செய்யக்கூடிய வாழ்க்கையை நீங்க நல்லா பார்த்துனே வாங்க. யாரெல்லாம் இந்த சிவ சின்னங்களையும் சிவ வழிபாடு பண்றவங்களை யாரெல்லாம் கேலி செய்யறதோ கிண்டல் செய்யறதோ, இதை யார் யாரெல்லாம் பண்றாங்களோ இந்த காணொலியை பார்ப்போம் நல்லா நினைச்சுக்கோங்க. நல்லா நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க கவனிங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா உயராது, மாற்று கருத்தே கிடையாது, சரிவலை தான் போகும். என்னைக்கு ஒருவன் ஒரு சிவ சின்னம் அணிந்தவனை பார்த்து இதை ஏன் நீ கட்டன்னு கேட்கும் பொழுதே அவன் வாழ்க்கை இந்த பிரிவே வீண் பண்ணிட்டான்னு அர்த்தம். இல்லைன்னா ஏண்டா நம்ம இந்த சாமி இவ்வளோ பெரிய ஒரு கருணை கடல் நம்ம இப்படி சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஃபுல்லாவே அவன் ஃபீல் பண்ணக்கூடிய சாபம் தான் அவன்கிட்ட சேரும். சிவத்தை பயணிக்க கூடியதெல்லாம் மாபெரும் தவம். அவனை வழிபடுத்து கொடுத்து வச்சிருக்கணும். சிவத்தை போல ஒரு பேரானந்த கடல் இந்த உலகத்துல ஒரு தெய்வமே கிடையாது. அந்த சிவத்தை வழிபடும் பொழுது இப்படி ஒரு குப்பையான சொற்களை பேசக்கூடிய மனிதர்கள் ரொம்பவே அதிகம். கல்யாணமே ஆகாதா உனக்கு? சாமியாரா நீ? இப்பயே காவியை கட்ட அதுதான் உனக்கு கல்யாணம் ஆகாதா? கல்யாணம்லாம் பண்ணுவியா? ஆனால் இந்த மக்கள் இவர் கேவலமான மக்கள்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஆகுன்னா நல்லா வாங்கிப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சிட்டு நல்ல காரியம் ஆனால் அவங்களே சொல்லுவாங்களாம் கல்யாணமே ஆகாதா, அவ்வளோதானா உனக்கு முடிஞ்சிச்சா, அவ்வளோதான் நீ சன்னியாசியா. ஆனால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல புண்ணியம் இதெல்லாம் வாங்கிப்பாங்க. உன் கையால் கொடுத்தா நல்லா முடியும்பான்ட்டு சொல்லி முடிச்சுட்டு ஆனால் வேறொருடைய பேசுவாங்க, அவங்களாம் கல்யாணம் ஆகுது நினைக்கிற அவ்வளோதான். சிவபெருமான வழிபட்டா கல்யாணம் ஆகாதோ? இல்லை சிவபெருமான வழிபட்டா ஒன்றும் இல்லாமல் ஆண்டியா போகணும் யாராவது இதெல்லாம் பதிவு இருக்கின்றதா? சிவத்தை வழிபட, சிவத்தை டேக்
சிவத்தை வழிபடுபவன் வாழ்க்கை உயர்ந்து இருக்கும். அவரை வழிபடுறவனுடைய வாழ்க்கை உயரும் போல யார் வாழ்க்கையும் வர முடியாது. சிவத்தை வழிபட எவனுக்கும் பயப்பட மாட்டாங்க. யாம் யாருக்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம். நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம். நாங்க யாருக்கும் குடியும் கிடையாது. நீங்க மானிடர்கள் எல்லாரும் போட்டு வச்சு நீ எனக்கு இவங்க சொல்றதை கேட்கணும், அதை சொல்றதை கேட்கணும். நாங்க யாரும் சொல்றதை கேட்கணும். நாங்க சிவம் சொல்றத மட்டும்தான் நாங்க கேட்போம். எங்களுக்கு அவரு தான் குடியானவர். அவர் சொல்றதின்படி நாங்க வாழ்க்கையை நடத்துறோம். எல்லாருக்கும் பயந்து வாழறோம் நாங்க கிடையாது. நமனை அஞ்சோம். யாம் யாருக்கும் குடியெல்லாம் நமனையும் அஞ்சோம். நாவுக்கரசருடைய வாக்கு. நாங்க எமனுக்கே பயப்பட மாட்டோம். நாங்க யாருக்கு பயப்பட போறோம்? எங்க கிட்ட உண்மையும் ஒழுக்கமும் இருக்குது. சிவத்தினுடைய பெரும் காதல் இருக்குது. அவனுடைய பார்வை இருக்குது. அதனால எதற்கும் கவலைப்படுறதும் கிடையாது, கவலைப்பட போறதும் கிடையாது. ஆனா இந்த சிவ சிந்தனைகளையும் சிவ சின்னங்களையும் நிந்தனை செய்யக்கூடியவர்கள் என்றுமே உருப்பட மாட்டாங்க. மாற்றுக்கிறதே கிடையாது. அவனுடைய வாழ்வானது இருள தான் போய் விழும். என்னடா அது சாபம் விடுறான்றீங்களா? அவனுடைய அறியாமை தான் தவறல்ல. ஒரு முறை ஒரு அறியாமை பரவாயில்லை. பல முறை பார்த்துமா இப்படி ஒரு இருள் இருப்பாங்க. இப்ப காணொலியில எவ்வளோ பார்க்கிறாங்க. சிவ வழிபாடு சின்ன சின்ன குழந்தைங்கள் இருந்து எவ்வளவு பேர் அணிந்திருக்கிறாங்க. ருத்ராட்சம் அணிந்து நெற்றி நீர திருநீர் அணிந்து ஆனந்தமா எவ்வளவு பேர் வாழறாங்க. கைலாயவாதி எப்படி வாசிக்கிறாங்க. எல்லார் வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியா பயணிக்குது. இதெல்லாம் பார்த்துமா இன்னும் இப்படிலாம் பேசுறது? சிவத்தை வழிபடுறவங்க தான் கவலை இல்லாம இருப்பாங்க. சிவத்தை வழிபடாம இப்படி நிந்தனை பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்க வழிபடாம நிந்தனை பண்ணாம இருந்தாவோட ஓகே தான். நீ வழிபடணும்னு யாரும் ஒன்று கூப்பிடல. அவன் அருள் இருந்தாதான் உன்னால வழிபட முடியும். அவன் அருளே இல்லைன்னா உன்னால வழிபடவும் முடியாது, கிட்ட வர முடியாது. ஆனா போடுறவங்களை கேலி செய்யறதும் கிண்டல் செய்யறதும், இதுல வேற சிவபெருமானுக்குள்ள வழிபடுற சில இழுக்குகளே இப்படிதான் பண்ணுதுங்க. சிவபெருமான் நல்லா வழிபடுவாங்க, நல்லா 10 வருஷமா வழிபாடுல இருப்பாங்க. ஆனா சின்ன பசங்க யாருன்னா உள்ள வந்து வழிபாடு பண்ணா, ரொம்ப சிவத்துக்குள்ள போகாதப்பா, மொழிகிடுவ, உனக்கு வயசு இருக்குது, அது இதுன்னு அப்பப்பதான் பண்ணணும். என்ன வயசு இருக்கு? ஞான சம்பந்தர்னா வயசா பார்த்தா வந்தார். 60 வயசு கிழவனாகி தான் போய் சாமியை கும்பிடணும்னு நினைச்சாரா? வந்த நோக்கமே சாமி அடைய. இதுல என்ன சின்ன வயசு என்ன பெரிய வயசு என்ன? எப்பயோ சாமி நாங்க அடிஞ்சிட்டு போறோம். சின்ன வயசுல விடாது, பெரிய வயசுல விட. நீங்க யாரா எனக்கு போடுறது கட்டளை? சிவபெருமானுடைய வாழ்வு, அவனுடைய பெரும் கருணை, இளம் வயதிலே சிவத்தை கும்பிடக்கூடிய பெரும் ஆற்றல், பெரும் வரம் எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. நாங்க கொண்டாடுறது பொறுக்காம சீர்கேடு பண்றதுக்காகவே இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 4 மனிதர் சுத்துறாங்க. இந்த 4 மனிதர்களையும் நாக்கு புடுங்குற மாரி 4 கேள்வி கேட்டா கண்டிப்பாக இப்படி எந்த செயலும் செய்ய மாட்டாங்க. சிவ வழிபாடு என்பது மிகவும் புனிதமானது. ஏன் இந்த காணொளின்னா, கண்டிப்பாக அவங்க செய்யக்கூடிய மாபெரும் குற்றம், தவறு கூட கிடையாது, அறியாமையும் கிடையாது, பெரிய குற்றம் செய்யறாங்க. வாழ்க்கையை அவங்களே மண்ணை தூக்கி தலையில கொட்டிக்கிறாங்க. ஒரு திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு போயிட்டு வாங்க சரியாயிடுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே அவங்களுடைய பெரிய பிரச்சனையானது, அவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கிடும்ன்றது அருணாச்சல புராணம். ஒரு நல்ல விஷயத்தை ஒரு வார்த்தை சொன்னாலே அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னா, ஒரு நல்ல செயல்களை செய்யறவள் நீ கெடுக்கிறையே, அப்ப எவ்வளோ பெரிய தவறு. அப்போ உன் வாழ்க்கை தானே கெடுது. அதனால் வாழ்வில் நமக்கு பிடிக்கலையா ஒதுங்கிக்கலாம், தவறே கிடையாது. உன்னை யாரும் வலுக்கட்டாயமா சிவத்துக்கு சொல்ல போறது கிடையாது. ஆனால் வழிபடுவர்களை பார்த்து இப்ப கும்பிடாத, ஏன் கும்பிட்ட, எதுக்கு கடி, இந்த மாரி ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்பவர்கள் கண்டிப்பா முட்டாளாதான் போய் முடிவாங்க. அவங்க வாடிக்கையில எந்த பிறவைக்குமே சிவன்றதே உனக்கு கிட்டாம அடிபட்டுதான் சாவணும். சிவன்ற ஒரு ஆனந்த கடல், அந்த ஆனந்த கடலை கும்புறத போய் சும்மா இப்பயா ருத்ராட்சம் போட்ட, இப்பயா இதை போட அதை போடுன்னு சொல்லி இன்னுமே மங்குனி மண்டியா சுத்தின்னு இருந்தா அவங்க வாழ்க்கையில எங்க உருப்பட போறாங்க? வாழ்வில் என்றுமே சிவத்தை வழிபடுபவர்களையும் சிவ சின்னம் அணிந்தவர்களையும் நெற்றி நீர திருநீர் அணிந்தவர்களையும் இதற்கு அணிந்த, இது எதற்கு இப்பயே போட்ட, இப்படி கேட்பவர்கள், இதற்கு முன்னாடி இப்படி அணிந்திருக்கக்கூடியவர்களை கேட்டவர்களும் நீங்க வாழ்க்கையில பொறுமையா இருந்து பாருங்க, கண்டிப்பா பயங்கரமா அவங்க வாழ்க்கையில என்னைக்குமே உருப்பட மாட்டான்.
ஆனா ஒண்ணு உருப்படாம போகணும். அப்படி இல்லைன்னா அவன் நம்மளை விட அதிகமா சிவபக்தியில வரணும். யார் யாரெல்லாம் ஒரு விஷயத்த ரொம்ப இதுவா மட்டமா பேசலாம், அவங்க தான் நல்லா சாமி இழுத்து வச்சு சிவனா என்னன்றதை காட்டுறாருல இப்ப வாழ்க்கையில எல்லாம். அப்படி வரக்கூடிய ஆட்களா மாறணும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கையை தானா மண்ணை தலை மேல கொட்டிக்கிற கதையா ஆகணும். அதனால் வாழ்வில் எவரும் சிவத்தை வழிபடுபவர்களை இடையூறு செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.